கீதா, இப்பெல்லாம் உனக்கு ஃப்ரீடம் அதிகமாயிடுச்சு. ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் மம்மி. அதுல யாரும் தலையிடுறது எனக்கு பிடிக்கல. இது என்ன மர்டர் கேஸா? சில்லி டிராஃபிக் லா. போதும், உங்க அப்பா பேர்லயே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்ப பொண்ணு மேலையும். என்ன எதுவும் சொல்ல வைக்காத. மம்மி, தேவையில்லாம அப்செட் ஆகாதீங்க. யாரா அந்த பையன்? டிஜிபி கிட்டே விளையாடுறானா? வக்காலத்து நாராயணன். ஓ, சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்த உன்னை டீப்ரமோட் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கினவன். அன்னைக்கு அந்த ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கு எவன் கால்லயோ போய் நீயும் தான் விழுந்து பார்த்த. ஆனாலும் அவன் என் கையில மாட்டுவான். அப்புறம் என் பொண்ணுக்கு எதிராக ஒருத்தன் கையை தூக்குனா பயத்துல அவன் இதய துடிப்பு இங்க கேட்கும். ஓ, மின்னல் கூட சேர்ந்து இப்ப இடியும் வருது, அப்படிதானே மின்னல் சந்திரா? அவன் மோசமானவன் சார். சட்டத்தை மீறவங்க அவன் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அவனை ரொம்ப கவனமா கையாளணும் சார். அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, இல்லனா நீங்க தான் மாட்டிப்பீங்க. நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் சார். நான் ஏன் கோவப்படாம அவனை சும்மா விட்டேன்னா, நான் ஏதாச்சும் பண்ண போய் அது உங்க பேரை டேமேஜ் பண்ணிடும். இத்தினூண்டு கிடைச்சா போது மீடியாவில் பெருசா காட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப அவன் சொல்றதுதான் பெருசு. அவன் சும்மா என்னையா இது சாப்பிடுற இடத்துல அவன் தும்முனா போதும் சார், அதையும் நியூஸ்ல போட்டுருவாங்க. அவன் தும்முனா தானே? அவன் ஜலதோஷத்தை நான் பாத்துக்கிறேன்யா. மருந்து இருக்கு, ஒரே மருந்து. நீ போய் ஐயரை கூட்டு வா. ஆமா ஆமா, அப்படியா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு லேர்னர் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்க, பேக் டேட்டட். அப்புறம் கார்ல ஒரு எல்போட போடுங்க. கேஸ சார்ஜ் பண்ணிட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. நான்சி, அந்த மேத்யூ வேண்டாம் வேண்டாம், அவன் நாராயண ஃப்ரெண்ட் இல்ல. அந்த அப்துல்லா வக்கீல கேபினுக்கு வர சொல்லுங்க. வா 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 போலாம். என்ன? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? கேஸ சார்ஜ் பண்ணிருக்கிற அந்த போலீஸையே சாட்சியாக்குனா எனக்கு ஏதாவது அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும். இங்க பாரு நாராயணா, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வக்கீலு போய் சாமி கும்பிட ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போ. அது அதுக்கு போலீஸ பார்த்து இவ்ளோ பயப்படுறல்ல. டிராபிக் போலீஸுக்கெல்லாம் யார் பயப்படுவா? அப்போ உன்னோட பயம் டிஜிபியோட பொண்ண பார்த்து. அவ சின்ன பொண்ணு, அவளை பார்த்து. அவளை சாதாரணமான நினைக்காத, அவ பயங்கரமான ஆள். அவளுக்கு கேஸ் வாதாடுறது யாரு? 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 அட்வொகேட் அப்துல்லா. வா போலாம். இந்த கேஸ் தோத்துட்டா சொல்லவே வேணாம். வக்கீலே, உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். ஐயோ, ஸ்டாச்சு இருக்கிற அந்த ஜங்ஷன்ல 8 மீட்டர் தள்ளி டிராபிக் சிக்னல் போஸ்ட் இருக்கா? இருக்கு சார். எப்போ அது அங்க வச்சாங்கன்னு தெரியுமா? 1.5 வருஷம் மேல. எத்தனை வாட்டி மழை வந்துச்சு? இல்ல, போன வருஷம் ரெக்கார்ட் படி. அங்க கேட்காதீங்க. அது என்ன போர்டு? சிக்னல் போர்டு, நோ பார்க்கிங். அது எதால உருவாக்கி இருக்காங்க? தகரத்தால. மழை வந்தா தகரம் துருப்பிடிக்காதா? கண்டிப்பா. 3mm கேஜ் தகரத்தால செஞ்ச போர்டு. 2335 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு துருப்பிடிச்சிருச்சு. பக்கத்திலேயே பீச் இருக்கிறதால அங்க உப்பு காத்து வீசுங்கிறது மரியாதைக்குரிய கோர்ட். நோட் பண்ணிக்கணும். நோ பார்க்கிங் போர்டு துருப்பிடிச்சு, பெயிண்ட் அழிஞ்சு, காலப்போக்கில் நோ பார்க்கிங் போர்டில் எண்ணெய் இல்லாமல் அழிஞ்சு, அப்புறம் ஓ இல்லாமல் போயிருக்கும். மிஸ் கீதா குமார் சட்டத்தை நல்லா படித்தவங்க. அப்போ அந்த போர்டில் நோங்கிற வார்த்தை அழிஞ்சதெல்லாம் பார்க்கிங்னு இருந்திருக்கும். அவங்க மேலே கேஸ் போட்ட அந்த நாள் அந்த அழிஞ்ச போர்டை பார்த்துட்டு அங்கே பார்க் பண்ணலாம் நினச்சி அவங்க அங்கே பார்க் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன? போலீஸ்காரங்க மேலே இருக்கிற கோபத்தை தீக்க அவங்களோட பிள்ளைங்களை, முக்கியமாக பெண் பிள்ளைகளை கோர்ட்டில் நிற்க வச்சு அவமதிக்கல நினச்ச சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, யுவர் ஆனர். குற்றவாளிகள் எந்த தப்பு செய்யலனோ அவங்கள விடுவிக்கணும் நீதிமன்றத்தை வேண்டிக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மேத்யூ வரட்டும். இடது பக்கமா வலது பக்கமான்னு தெரியுமா? தெரியும். சைன் போர்டு இருந்தது வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம். அது ஸ்டாச்சுல இருந்து பாலத்துக்கு போகும்போது. திருப்பி வரும்போது எந்த பக்கம்? இடது பக்கம். அப்ப இடது பக்கமோ வலது பக்கமோ அது எதை பொறுத்து இருக்கும்? நாம இடது பக்கமோ வலது பக்கமோ போறத பொறுத்து தானே. ஐயரே, இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத கேள்வியே இவர் கேக்குறாரு. யுவர் ஆனர், வண்டி ஓட்ட கத்துக்கிறவங்க லெஃப்ட் ரைட்டு ராங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப கேட்ட கேள்விகள் எல்லாம் இவங்க புத்திசாலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அதோட கொஞ்சம் புத்தி சுவாதீனமா இருந்தா விடுதலை பண்ணிடலாம்ல. இவர் என்ன மானபங்கம் படுத்திக்கிட்டு இருக்காரு. யூ மீன் இன்சல்டிங்? எஸ். நல்ல வேலை ரேப்னு சொல்லலையே. வாட் இஸ் திஸ்? தமிழ்ல சொல்லி கொடுங்க. தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அப்படின்னா நோ பார்க்கிங் போர்ட பார்க்கிங்னு படிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே பார்க்கிங்னு தான் படிச்சீங்களா? அந்த போர்டுல நோ இல்ல. அதுக்கு பதிலா கார் அப்படின்னு எழுதி இருந்துச்சா? கார் பார்க்கிங்னு. நோ. நோன்னு எழுதி இருந்ததுல ஐ மீன் என்னோ
நீங்க ராங் சைடுல காரை பார்க் பண்ணியிருந்த நேரத்துல அந்த போர்டுல நோன்னு எழுதியிருந்ததான்னு கேக்குறேன். NOன்னு. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கான்? நோ, ஆ? ஐ டோன்ட் நோ. என்னோ? ஹி இஸ் கன்ஃபியூசிங் மீ. இனி கொஞ்ச நாள்ல அந்த நோ துருப்பிடிச்சு காணாம போன மாதிரி பார் போயிடுச்சுன்னா கிங்னு படிப்பீங்களோ? ஆமா. அப்பவும் நீங்க வண்டியில அந்த பக்கம் போறீங்கன்னு வைங்க, அங்க பார்க் பண்ணுவீங்க. மரியாதைக்குரிய கோர்ட்ல நான் ஒண்ணு சொல்லணும். தேவையில்லாம யோசிச்சு நேரத்தை வீணடிக்க வேணாம். இவங்களை விடுதலை செய்யணும்னு நீதிமன்றத்தை மிக தாழ்மையுடன் கேட்க முடியாது. அதாவது கீதா படிப்பறிவில்லாதவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல பிபி சொல்ல வர்றார். அதன் மூலமா குற்றவாளி பண்ணது குற்றமே இல்லைங்கிற அர்த்தத்துல சொல்ல வராங்க. குற்றவாளி ஒரு சட்டம் படிக்கிற மாணவிங்கிறத கருத்துல எடுத்துக்கணும் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வெரி குட். யோ, இரு பக்கமும் வாதத்தை கேட்ட இந்த கோர்ட் இறுதி தீர்ப்புக்கு வந்துவிட்டது. குற்றவாளியை நீதிமன்றம் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து போக தடை விதிக்கிறேன். அடுக்கடவுளே, நீதிமன்றத்தோட டைம் முடியிற வரைக்கும் அவன் இங்கே தான் நின்னாகணும். முடிஞ்சிருச்சு. டிஜிபி பொண்ணா இருந்தா என்ன, ஒரு நிமிஷமாவது கோர்ட்ல நின்னுட்டல்ல. கோர்ட் ஒண்ணு சும்மா விடல. டிராஃபிக் ரூல்ஸை மீறின குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. டிஜிபியின் மகள் கீதாவின் டிராபிக் வழக்கில் வக்காலத்து நாராயணனை நீதிமன்றம் கௌரவிக்கும் பொழுது காவல்துறையின் கையாலாகாத தனத்தை விமர்சித்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேத்யூ, யூ ஹவ் ப்ரூவ்ட் இட். டிஜிபி உன்னை நல்லா நோட் பண்ணிட்டாரு. நல்ல விஷயம். தேங்க்யூ சார். இதுக்கு பின்னாடி வக்காலத்து நாராயணோட புத்திசாலித்தனம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தோத்து போனது அப்துல்லா மட்டும் இல்ல, இன்டைரக்டா நீங்க ஐயரையே தோக்கடிச்சிட்டீங்க. போங்க. குட். உங்களுடைய ஜெர்னி ஆரம்பிச்சிருச்சு. நல்ல தொடக்கம். அந்த செக்ரட்டரியேட் இஷ்யூல மேத்யூ கிரியேட் பண்ண டிராஃப்டை நீங்க பார்க்கணும். பார்க்கலாம். இந்த செக்ரட்டரியேட் கேஸ் நல்லபடியா நடக்கணும். செல்லம், தங்கம் ஸ்டார்ட் ஆயிடு. ஓ, என்னாச்சு? இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு. டிலேட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நான் பெர்ஃபார்மன்ஸ். வா, ஆட்டோ பிடிச்சு போலாம். அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கிடைக்காத, இல்லைன்னா காலுக்கு இடையில கொண்டு வந்து நிறுத்துவான். எஸ். அவ டிஜிபியோட பொண்ணு தானே? அவளேதான். லா காலேஜ்ல படிக்கிற டிஜிபியோட மகளான கீதா டிராபிக் ரூல்ஸை மீறினதுனால தண்டனை அனுபவிச்சதுனால் முன்விரோதம் கொண்டு நாராயணன் கோர்ட்டுக்கு போகும் வழியில் ரோட்டில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது கேஸை வாதாடின மேத்யூவையும் கொலை செய்ய முயன்றதனால் மறுபடியும் கோர்ட்டுக்கு இழுத்துருவான். அப்படின்னா முதல்ல அவளை இல்ல, கார்பரேஷனை தான் கோர்ட்டுக்கு இழுக்கணும். அவன் போட்ட ரோடு தானே குண்டு குழியுமா இருக்குது. அப்படின்னா நாராயணன் கார்பரேஷன் இந்த செக்ரட்டரியேட் கேஸை முதல்ல முடிக்கணும். ஓகே. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ஆட்டோ. பா, இங்க போற? கிண்டி. முடியாது. முடியாதா? அப்புறம் எதுக்கு ஃபாரையர் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க? என்ன எங்கிட்ட சத்தம் பேசுற நீ? நாம வேற வண்டியில போலாமே, ரப்சர் பிடிச்சோம். அவன் யார வேணா இருக்கட்டுமே. ஃபார் ஹையர்னு சொன்னா வாடகைக்குன்னு அர்த்தம். இந்த வண்டி வாடகைக்கு தான், இவர் டிரைவர் தான். நம்ம சொல்ற இடத்துக்கு இவர் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். டிராஃபிக் ரூல்ஸ். நீ வண்டியில ஏறு. கிண்டி கோட்டுக்கு வண்டியை விட்டுறா. மீட்டரை போடியா. முதலமைச்சர் பப்ளிக் சர்வெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அப்புறம் AR 79 ST 898. அதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குல்ல, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்ஸ் ராம்தாஸ் ஸ்ரீனிவாஸ் நாயக். சரியா சொன்ன. இந்த ஜட்ஜ்மெண்ட் செக்ரட்டரி கேஸ்ல வந்துச்சுன்னா நாம கண்டிப்பா ஜெயிச்சு திருவோம். ஜெயிக்கணும் ஐயர் சார். ஆபீசர்ஸ்லாம் பப்ளிக் சர்வெண்ட் தானே, மக்களுக்காக தான் அவங்க சேவை செய்யணும். இந்த அப்பாவி மக்கள் கட்டுற டாக்ஸை வச்சு தானே அவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதனால நம்ம ஜெயிச்சு தான்